விதைகளை எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு வாளியில் நம்ம தண்ணி எடுத்துக்கணும். அந்த தண்ணியில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விதைகளை நம்ம கொட்டணும். அப்படி நம்ம கொட்டும்போது முழுமை பெறாத விதைகள் மேலே இருக்கக்கூடிய பூச்சிகளோட முட்டைகள் இது எல்லாமே அந்த தண்ணியில் மேலே மிதக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் கட்டுற மாதிரி இந்த மாதிரி மேலே மிதக்கிறத நம்ம எடுத்து தூக்கிடலாம். இதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய விதைகள் எதுவுமே முழுமை பெறாத விதைகள். ஸோ அந்த விதைகள் நம்ம முளைக்க போட்டாலும் அது எதுவுமே முளைக்காது. இதனால் எந்த ஒரு பயனுமே இருக்காது. இதில் இருக்கக்கூடிய முட்டைகள் மற்றும் பூச்சி தாக்குனது, நோய் தாக்குன விதைகள் எல்லாமே நம்ம முளைக்க போட்டோம்னா மறுபடியும் வரக்கூடிய செடிகள் எல்லாமே நோய் தாக்குனதாகவும் பூச்சிகளால் தாக்கப்பட்டதாகவும் இருக்கும். அதனால் பூச்சிகளோட முட்டைகள், முழுமை பெறாத விதைகள், நோய் தாக்கப்பட்ட விதைகள் இது எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்து அப்புறப்படுத்திடணும். இங்கே இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே நோய் தாக்கப்பட்ட விதைகளும், பூச்சி தாக்கப்பட்ட விதைகளும், முழுமை பெறாத விதைகளும் தான் இங்கே தனியாக எடுத்து வச்சுருக்கோம். சுத்தம் செய்யப்பட்ட விதைகளை நம்ம வெயிலில் வைத்து உலர்த்துறது மூலமாக பூச்சியோட முட்டைகள் எல்லாமே சீக்கிரமாக இறந்துடும். அப்படி இறக்கிறதுனால மறுபடியும் நம்ம அதை பயிர் செய்யும் போது பூச்சி தாக்குதல்கள் அதிகமாக ஏற்படாமல் தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாத நோய் தாக்கும் கிருமிகள் எதுனா இருந்தாலும் அதுவும் இறந்துடும்.